வணக்கம் நண்பர்களே. ப்ரோஸ்கால்பர் தமிழ் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒன் ஸ்ட்ராட்டஜி ஒன் செட்டப்பின் கீழே இந்த 60 நாள் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 12வது நாள். இன்னைக்கு லாஸ் தாங்க 2808 ரூபா. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லாஸ் வந்து பிக் லாஸ் பண்ணியிருப்பேன். 17,000 ரூபா வரைக்கும் லாஸ் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் அந்த லாஸ்க்கு அடுத்து ஒரு ரிக்கவரியில் வந்து 2808 ரூபா வரைக்கும் வந்து ரிக்கவரி பண்ணியிருந்தேன். பட் ஓவரால் லாஸ் தான். ஸோ இன்னைக்கு ப்ரோக்கரேஜோடு சேர்த்து 4K கிட்ட லாஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஸ்ட் ஆன் இந்த ப்ராஃபிட், இந்த லாஸ் கழிச்சு என்னுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59,580 ரூபாய் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணது வந்து 75,000 ரூபா. இப்போ ஆல்மோஸ்ட் 16,000 ரூபா நான் வந்து லாஸ்ல இருக்கேன். இன்னைக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா யூஸ்டு 1,655. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்ஜின் யூஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போயிருக்கு. ஸோ ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் டே. அண்ட் இன்னைக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா, என்னுடைய குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் வந்து என்னென்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரேட் பண்ணுற நேரத்தில் ஒரு சிஸ்டத்தை தவறி ஒரு சில ட்ரேட்ஸ் நான் கொடுத்ததுனால இன்னைக்கு லாஸ் ஆனாங்க. ஸோ அதை நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ தப்பு பண்ணால் திருத்திக்கு தான் ஆகணும். பட் மிஸ்டேக் ஹேப்பன் பை மீ. அண்ட் இது அடுத்து ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய குரூப்பில் வந்து அந்த ஒரு சிலர் வந்து ஒரு 2 பேர்கிட்ட லாஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ அதுக்கான பொறுப்பும் நான் ஏற்றுக்கிட்டு அந்த ரிக்கவரிக்கு நான் உழைப்பேன்னு நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய ஜேர்னல் வந்து டார்கெட்டை வந்து இன்னும் முடிகிறதுக்கு இதிலிருந்து கிட்டத்தட்ட 48 நாள் இருக்குது. ஸோ இங்கே எதுவும் வந்து தோத்துட்டு தான் நான் நினைக்கல. ஸோ ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இன்னும் நான் ஜெயிக்கிறேன்னு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய டீமையும் நான் ஜெயிக்க வைப்பேன். என்னுடைய குரூப்பும் வந்து இதிலேருந்து மீண்டு வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து பெருசாக என்னால் வந்து திருப்தியான நாளாக என்னால் சொல்ல முடியல. திஸ் இஸ் வெரி சேட் டே ஃபார் மீ. பட் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ இதையும் கடந்து போவோம். ஸோ என்னால் என்னுடைய டார்கெட் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ என்னுடைய குரூப்போடைய இந்த சேனலோடைய க்ரோத்துக்கு நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் வந்து உழைச்சிட்டு தான் இருப்பேன். வித் என்னுடைய குரூப் சப்போர்ட் இருக்குங்க. எப்போவுமே என்னுடைய குரூப் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ த லாஸ் தான். ஸோ வீல் ரிகவர் சூன். அண்ட் வித் the strategy வந்து ஐம் நாட் அக்செப்டிங் லைக் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயிலியர் நான் எப்பயுமே நினைக்கல. பட் சைக்காலஜி கண்டிப்பாக அப்ளை பண்ணுது. ஸோ அதோட இம்பேக்ட் தான் இன்னைக்கு லாஸ் ஆனது. வி அக்செப்ட் இட். ஸோ சைக்காலஜி தான் ப்ராப்ளம். தட் வில் இம்ப்ரூவ் அண்ட் வில் மேக் இட் ப்ராப்பர் வே சூன். அதை நான் கண்டிப்பாக அது மாற்றிக்கிறேன். அண்ட் எல்லாரும் வந்து இனிமேல் டிசிப்ளின் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த நாளை வந்து ஒரு கெட்ட நாளாக மறந்து நல்ல நாளிலேருந்து தொடரும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னைக்கு லாஸ் வந்து இட்ஸ் லாஸ் ஹேப்பன் லைக் 2,808. அண்ட் வித் ப்ரோக்கரேஜ் ஆல்மோஸ்ட் 4K கிட்ட லாஸ் ஆகும். மார்ஜின் தெரியுது இல்லையா? ஸோ 59.5 என்னுடைய மார்ஜின் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இங்கே எதுவுமே மறைவோ எதுவுமே இல்லைங்க. ஸோ நீங்களும் வந்து எங்கள் குரூப்பில் என்ன நடக்குது அண்ட் இது சரியான இடமா உங்களுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரி, முக்கியமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். என் டெலிகிராம் லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ இது எதை நோக்கி போகுது அப்படின்றது நீங்களும் புரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஃபேமிலி. பட் இந்த ஃபேமிலியில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது. இதை நாங்கள் திருத்திக்கிட்டு மீண்டும் நாங்கள் வருவோம் நான் நம்புகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ இணைவோம், வெற்றி பெறுவோம். வெற்றிவேல் வீரவேல்.